ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சென்னையில் அஞ்சலி கூப்பினரோரு தலைமையில கை வச்சுக்கிட்டு ஓம் நமச்சிவாய ஆராகுரான்னு சொல்றவங்கலாம் இன்னொரு பக்கம் இருப்பாங்களாம். திருப்பெரும் தூரையுரை சிவபெருமானி. இதெல்லாம் கைலாய காட்சிகள். இந்த மாதிரி காட்சிகளை பார்ப்பது உங்களுக்கும் சாத்தியம்தான். இப்போ இவங்க பாடுற பாட்டெல்லாம் இந்த கோயில்களில் வரக்கூடிய பக்தர்கள் அவங்களுடைய இது ஊற்றெழும் கண்ணீர் அதனால் அப்படிங்கிற மாதிரி தேம்பி அழுதுகிட்டு அழுதலும் தொழுதலும் பக்திங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலை. இது போக நிஜமாகவே அந்த தெய்வங்களை வடிவங்களையும் தேவர்களையும் பார்க்கக்கூடிய இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. நீங்கள் முயற்சி பண்ணலை, நான் முயற்சி பண்ணிட்டேன். நீங்கள் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. நீங்கள் இப்போ வந்து சாமி கும்பிட்றது ஒரு வேலை கிடைக்கணும், பிஸ்னஸ் நல்லா இருக்கணும், கடன் கோட்டெல்லாம் இருக்கக்கூடாது, கல்யாணம் ஆகணும், குழந்தை பெற்றுக்கணும், இந்த மாதிரியான லௌகீகபரமான விஷயங்களுக்கு தான் நீங்கள் கடவுளை தேடுகிறீர்கள். நாங்கள் அதெல்லாம் முடிச்சிட்டோம். எனக்கு 77 வயசாகுது. என் வயசை மறந்துடு. எல்லாத்தையும் நான் 36 வயசுலேயே முடிச்சிட்டாள். ஐ ஃபினிஷ். என்னெல்லாம் ஜனங்க ஆசைப்படுவாங்களோ பிஸ்னஸ் பார்த்துட்டேன், எல்லாம் பார்த்துட்டேன். அண்ணா நகர்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பங்களாஸ் என்னது தான். என் வீட்டில் ஷூட்டிங்லாம் எடுப்பாங்க. ஒரே காத்த கிளி, தலைநை மந்திரம், அதெல்லாம் ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் வாடகையே வரும். ஒரு 3 பஸ்ஸு, 4 லாரி, 6 கன்மேன் போட்ட வேனு, 3 காரு, இதெல்லாம் வரிசையாக அந்த ரோடெலாம் நிற்கும். பேங்குங்களுக்கெல்லாம் அந்த கேஷ் பாக்ஸ் எடுத்துன்னு போகிறது இல்லையா, கரன்சி செஸ் ஆப்ரேஷன். மைசூர் சாண்டில் சோப், ஜாஃப்ரே மேனஸ், கிளாஸ்கோ, டிடர்ஜென்ட் இந்தியா, இதுக்கெல்லாம் நான் பூரா பிராட்வேலேருந்து ஆரம்பித்து பொன்னேரி வரைக்கும் ஸ்டாக்கிஸ்ட். ரோட்டரி கிளப் ஆஃப் அண்ணா நகர் தலைவர். மெட்ராஸ் கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் 14 வருஷம் நான் ஸ்டாப் தலைவர். அண்ணா நகரில் இருக்கிற சிவா விஷ்ணு கோயில் நான் தான் ஃபவுண்டர். இந்த மாதிரி வாழ்க்கையில் நான் பார்க்காததே கிடையாது. அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு எல்லாத்தையும் வசதிகள் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டேன். அப்புறம் ஒரு நாள் தோணுச்சு, கடவுள் நான் ஒன்றுமே இல்லை, நான் ஒரு கிராமத்து பையன். நான் ஆலங்காயம்னு ஒரு கிராமம், அது வடகாடு மாவட்டத்தில் சின்ன ஊர். எங்கள் அப்பா ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர். நான் கோயம்புத்தூரில் போய் ராமகிருஷ்ணா மிஷனில் ஃப்ரீயாக தான் படித்தேன், எங்கள் அப்பாவுக்கு வசதி இல்லைன்னு சொல்லி. அதுக்கப்புறம் 750 ரூபா ஸ்காலர்ஷிப்பில் இஸ்லாமிய காலேஜ் வாணியம்பாட்டியில் தான் படித்தேன். மெட்ராஸுக்கு 10 ரூபா எடுத்துன்னு வந்தேன். என்னுடைய முதல் ஜாபு 250 ரூபா. பிராட்வே பஸ் ஸ்டாண்டில், எனக்கு யாரையும் தெரியாது. பிராட்வே பஸ் ஸ்டாண்டில் இறங்கி கடைக்கடையே ஏறி இறங்கினேன். 3/95 பிராட்வே வந்த உடனே 250 ரூபா சம்பளத்தில் வேலை கிடச்சிச்சு. 1968. அதே கம்பெனியில் 10 வருஷத்தில் 6000 ரூபா மாதம் சம்பளத்துக்கு போனேன். அந்த காலத்தில் 6000 ரூபா ரொம்ப பெரிய சம்பளம். அதுக்கப்புறம் சொந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து தான் லட்சக்கணக்கில் சம்பாரித்தேன். இதெல்லாம் பண்ணேன் நான். இவ்வளோ நம்ம கடவுள் பண்ணியிருக்காரு, நம்ம கடவுளுக்கு என்ன பண்ணணும்னு ஒரு எண்ணம் வந்தது. அப்போ நான் வந்து ஒரு 65 தடவை சபரிமலை போயிருக்கேன். அதனால் சரின்ட்டு ஒரு ஐயப்பசாமிக்கு கோயில் கட்டணும்னு கட்டினேன். அந்த கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணேன். டிசம்பர் 13, 14, 15, 1983 பண்ணிவிட்டு சபரிமலைக்கு போயிட்டு வந்தேன். திருப்பியும் போயிட்டு வந்தேன் 2 தடவை இந்த கோயில் கட்டி கும்பாபிஷேகம் ஆனோன்னு. அப்போது ரத்னகிரியில் ஒரு சாமி இருக்காங்க. எனக்கு அவர் 1968 அவர் மலை மேலே உட்காந்த காலத்துலேருந்து தெரியும், 68லேருந்து தெரியும். அவர் சொன்னார், ஜனவரி 26 குடியரசு தினத்துக்கு லீவ் இருக்கும், அதனால் நீ வந்து ஒரு அபிஷேகம் இது ட்ரஸ்ட்டுக்கு புக் பண்ணிக்கோ அப்படின்னாரு. நான் ஒரு ட்ரஸ்ட் மாதிரி அங்கே வச்சுருக்கேன் ஜனவரி 26 பூஜைக்கு. அப்போ நான் அங்கே போனேன். முருகனுக்கு அபிஷேகம் நடக்கிற போது தேம்பி அழுகுறேன். நான் எனக்கு ஒரு கஷ்டம் இல்லைன்னு தானே சொன்னேன். நான் எந்த ப்ராப்ளமும் இல்லாத அவ்வளோ ஜாலியாக வசதியாக இருந்தாலும் இந்த அபிஷேகம் நடக்கிற நேரத்தில் ஒவ்வொன்று தேம்பி அழுகுறேன். சாமி என்னையே பார்த்துட்டு இந்த மாத இறுதிக்குள் உன் வாழ்க்கையில் ஒரு வரவேற்கத்தக்க மாறுதல் நிகழும், அருளாசிகள் அப்படின்னாரு. நான் அப்போ கூட என்ன பிஸ்னஸ் பற்றி தான் சொல்கிறார் போல இருக்குதுன்னு நினச்சேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரிலாம் ஆன்மீகம் சாமி இதெல்லாம் அந்த மாதிரி எண்ணங்கள் இல்லை. நான் வசதியாக இருந்தேன், எனக்கு கல்யாணம் இருந்தது, ஒரு பையன் பொண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருந்தேன். நான் இப்போ வீட்டுக்கு வந்தேன். நான் அண்ணா நகரில் என் பங்களா 7 நார்த் மெயின் ரோட் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில். அப்போ படுத்துன்னு இருக்கேன். மந்திராலய ராகவேந்திர சாமியை நான் நேரில் பார்த்தேன். வந்து எழுறா உன் பணத்தை பாடுறா அப்படின்னாரு. ஸோ நானும் ராகவேந்திரனும் பக்கத்தில் நிற்கிறோம். என் உடம்பு நான் எப்படி இருப்பனோ அதே மாதிரி இறந்து கிடக்குது. என் உடம்புலேருந்து ஒரு 5 தலை நாகம் வெளியேறி பழனி முருகனுக்கு இடது பக்கத்தில் நின்று தலையிலேருந்து கால் வரைக்கும் தங்கமயமான ஒரு சித்தராக மாறிப்போகுது. மாறிட்டு பௌர்ணமிக்கு 8 ரூபா, 11 பௌர்ணமி
அப்படின்னு. உனக்கு அஷ்டமா சித்திகளையும் நான் தரப்போகிறேன், பௌர்ணமிக்கு ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் தருவேன், 11 பௌர்ணமிக்குள்ளே கொடுத்துருவேன். பௌர்ணமிக்கு 8 ரூபா, 11 பௌர்ணமி. 2 மந்திரம் கொடுத்தாரு. ஒன்று முருகன்து சடாட்சரம், இன்னொன்று பெருமாள்து அஷ்டாட்சரம். இந்த 2 மந்திரம் கொடுத்துட்டு இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்னால் நார்மலாக இருக்கவே முடியல. எப்போ பாரு அழுவேன், தடால்னு 10 அடி போய் பின்னால் விழுவேன், ஒரு அடி படாது உடம்புல. அந்த ரோட்டில் போகிறவங்கலாம் இந்த ஆளுக்கு என்ன ஆச்சுன்னு பயப்படுவாங்க. சிங்கம் மாதிரி கத்திக்கின்னு இருப்பேன், எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் எல்லாத்தையும் விட்டு காட்டுக்கு போயிட்டேன். திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி பக்கத்தில் மகேந்திரகிரி மலைன்னு ஒன்று இருக்குது, நம்பி மலைன்னு ஒன்று இருக்குது, மருத்துவாள் மலைன்னு ஒன்று இருக்குது. அது மாதிரி எங்கெல்லாம் காடுக்குதோ தனியாக போவேன், கொஞ்சம் கூட பயமே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே ஒரு டெத் எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுனால மரண பிரமாதம் நமக்கு இல்லையான்னு பாம்பன் சாமி சொல்கிற மாதிரி மரணத்தை பற்றி பயமே கிடையாது. எந்த காட்டுக்கு வேணாலும் போவோம், யாருமே போக முடியாது. போர்டே வச்சுருப்பாங்க, இது கல்வெட்டு, இது யட்சவனம், மனுஷால் வரப்படாது, மலத்தை கட்டு அப்படின்னு. இங்கெல்லாம் மனுஷங்க வராதிங்க, இது யட்சர்கள் காடு. உனக்கு அங்கே எக்ஸஸ் இல்லைன்னா அந்த மரத்துலேருந்து கைகள் மாதிரி வந்து உன்னை கட்டி பிடிச்சிக்கும். நீ அந்த மரத்தை சுற்றி நாயாட்டம் குலைச்சின்னே இருக்க வேண்டியது தான். நீ உனக்கு என்னாச்சுன்னு யாருக்குமே தெரியாது. அப்படியெல்லாம் காட்டில் பல விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அவ்வளோ ஈஸி இல்லை காட்டுக்கு போகிறது. அப்படியெல்லாம் காட்டுக்கு எனக்கு அந்த 2 காட்டிலையும் தெரியாத இடமே கிடையாது. நம்பி மலையிலையும் மகேந்திரகிரி மலையிலையும் நிறைய அதிசயங்கள் எல்லாம் இருக்காங்க. ஃபுல்லாக அதிசயங்கள் தான். நான் சொன்னால் கூட உங்களால் நம்ப முடியாது. பறக்கிற பாம்புங்கள்லாம் இருக்குது, அணையா விளக்குன்னு இருக்குது, ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் எப்பயும். ஜோதி புல்லுன்னு இருக்குது, எப்படி நீங்கள் காரில் போகிற போது ஃப்ளோரசன்ட் மாதிரி தெரியும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். புல்லுங்களே அந்த மாதிரி இருக்கும். இப்படி எக்கச்சக்கமாக இருக்கும். நம்ம படுத்துருந்தால் நம்ம செஸ்ட் மேலேயே பாம்பு வந்து உட்காந்துட்டு அப்படியே தவழ்ந்துட்டு போயிடும். நம்ம தியானம் கீரம் பண்ணியிருந்தோம்னா நம்ம பக்கத்தில் ஒரு புலி வந்து உட்காந்துக்கும். எக்கச்சக்கமாக இருக்குது. நம்ம படுத்துருந்தோம்னா என்னை விட பெரியவங்க இருக்காங்க இல்லையா, முருகர், பிள்ளையார், சிவன், இவங்கெல்லாம் என் தலைமாட்டில் வருவாங்க. என்னை விட கொஞ்சம் கம்மியாக தவம் செஞ்சவங்கெல்லாம் சைட்லேயும் கால் மாட்டிலையும் நிற்பாங்க. நம்ம லேசாக கண்ணை திறந்து பார்த்தோம்னா அப்படியே ஸ்லோ மோஷனில் மாறிடுவாங்க. இப்படி எத்தனையோ விதமான அனுபவங்கள். ஒரு 5 வருஷம் கம்ப்ளீட்டாக கடவுளை தேடிய யாத்திரை தான், போகாதது கிடையாது. எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்தோம். திருவண்ணாமலையில் ஒரு சாமி இருக்காங்க, அவர் சொன்னார், நீ ஒவ்வொரு பிறவிலையும் இந்த குடும்பத்தை விட்டு ஓடி போகிற, அதனால தான் உனக்கு அடுத்த பிறவி வருது. இந்த பிறவியில் உனக்கு இஷ்டம் இருந்தாலும் இல்லைனாலையும் நீ குடும்பத்தில் இருக்கணும், உன் கடமைகளை முடிச்சுட்டு நீ என்ன வேணால் பண்ணிக்கோன்னாங்க. வந்து பார்க்குறேன், முதலாளியே இல்லாத பிஸ்னஸ் எங்கே ஓடும் இல்லையா. முதலாளியே இல்லை, 4 வருஷம் 5 வருஷத்துக்கு எல்லாத்தையும் விற்றுட்டு ஒரு வாடகை வீட்டுக்கு போனேன். என்ன மாதிரி நீங்கள்லாம் கஷ்டப்பட்டுருக்க மாட்டீங்க. வாழ்க்கையில் பயங்கரமான சோதனைகள் எல்லாம் பார்த்துட்டு தான் சாமியாயிருக்கேன் நான். ஸோ எல்லாத்தையும் விற்றுட்டு ஒரு வாடகை வீட்டுக்கு போனேன். அதுக்கப்புறம் ஸ்ரீநகர் காலையில் துருவானிவாஸ் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வாடகை வீட்டுக்கு வந்தேன். பையனை கிரசன்ட் இன்ஜினியரிங்கில் படிக்க வச்சு அமெரிக்கா ஆரம்பித்தேன். பொண்ணை வந்து எத்திராஜ்லேயும் எம்ஓபி வைஷ்ணவாலையும் படிக்க வச்சு அவளும் அமெரிக்கா போனான். ஸோ ஜனவரி 16, 1996 குடும்ப வாழ்க்கையை விட்டுட்டு சாமியாகி போயிட்டேன். இதுதான் எனக்கு கொடுத்த உபதேசம். பொறுப்பை நினைந்து வச்சு என்ன வேணால் பண்ணேன். இப்போ ஜனவரி 16, 1996 இன்னி வரைக்கும் நான் இப்படி தான் இருக்கேன், தனியாக தான் இருக்கேன். யாரும் எனக்கு சொந்தக்காரங்க இல்லை. நீங்கள்லாம் எப்படி எங்கிட்ட வரீங்களோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற எல்லோரும் வந்தவங்க தான். ஸோ எல்லாத்தையும் பண்ணிட்டேன். ஆஸ்பத்திரி கட்டி பார்த்துட்டேன், ஸ்கூல் நடத்தி பார்த்துட்டேன். இந்தியாவிலேயே நம்பர் 1 சிபிஎஸ் ஸ்கூல் நடத்தி பார்த்துட்டேன். ஒரு இத்தனை குடும்பங்களை ஒன்று சேர்த்து ஒரு 7 காலனி வச்சுருக்கேன், கம்யூனிட்டி லிவிங் எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு. இது ஒரு ஃபேஸ் லைஃப்பில், அதாவது எக்ஸ்ட்ரீம். அவ்வளோ வசதிகளையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் காடு மூடுன்னு அலைஞ்சோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சர்வீஸ் ஓரியன்டு குடும்பம் இது எல்லாத்தையும் ஏற கட்டி முடிச்சுட்டு ஒரு 96க்கு அப்புறம் நம்ம பிராட்வேல இருந்தால் நான் அதுக்கப்புறம் நீலாங்கரையில் ஒரு இடத்த வாங்கினேன். நீலாங்கரையில் ஒரு நாளைக்கு 3000 பேர் வருவாங்க, சாட்டர்டே சண்டே 7000 பேர் வருவாங்க. அப்போ அனுபவ குரூப்காரங்க எந்த ஒரு ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க டிவியில். தேவ நிலாவுக்கு ஒரு தேவாரம் அப்படின்ட்டு பண்ணுவாங்க, ரொம்ப ஃபேமஸ் அது. அந்த 7, 7:30 என்னுடைய ஸ்லாட்டு தான் இப்போ மருவத்தூர் அவங்க வச்சுருக்காங்க. 7, 7:30 நான் தான் 2 வருஷம் கத்தால நான் தான் டிவியில் வருவேன். ரொம்ப ஃபேமஸ் ப்ரோக்ராம் அது. இப்படி பெரிய அளவுக்கு க்ரௌடு அதெல்லாம் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் வேறு 5, 6, 99 நீலங்கர் ஆசிரமத்தை ஃபுல்லாக எரிச்சிட்டாங்க. எல்லாம் எரிஞ்சு போச்சு, சாம்பலாக போச்சு. ஓ, நான் சொன்ன வழக்கமாக நம்ம குறையொன்றும் இல்லை கோவிந்தா பாடுவோம், இன்றைக்கும் பாடுங்கய்யா, எல்லோரும் உள்ளே போய் நான் நெருப்பு அணைக்கிறேன்னு சொல்லி ஒம்பளை மாட்டிக்காதீங்கன்ட்டு
அந்த குறை ஒன்றும் இல்லை பாட்டிலாம் போய் நாளைக்கு வாங்கினேன். மறுநாள் ஒரு 250-300 பேர் வந்தாங்க. நாங்களே ஒரே வாரத்துக்குள்ளே அந்த சாம்பலெல்லாம் வாரி 30-40 லாரி எரிஞ்சு போன சாம்பல் எல்லாத்தையும் விட்டு திருப்பியும் 7 நாளுக்குள்ளே இது போட்டு நிஜமாக தான் திருப்பியும் ஆரம்பித்தோம். அதே இடத்துல 7 நாள் கழித்து ஆரம்பித்தோம். இப்படி என் வாழ்க்கை பூராவும் ஒரு போராட்டம்தான், சாதாரண இல்லை. அப்போ ஒரு மீன் தண்ணிக்குள்ளே இருந்தால் தான் பிழைக்கும். ஏன்னா தண்ணியை குடிக்கணும், தண்ணியை சாப்பிட்ணும், தண்ணியில் தூங்கணும், தண்ணியில் எல்லாம் பண்ணணும். தண்ணியை விட்டு வெளியே வந்தால் செத்துப்பணும். அந்த மாதிரி வாழ்க்கை என்பது ஒரு பெரிய போராட்டம். அவ்வளோ போராட்டத்திலேயே தான் இவ்வளோ பெரிய அமைப்பை நாம் இவ்வளோ ஸ்டெடியாக, இவ்வளோ கிளாமரஸாக, இவ்வளோ ப்ராஸ்பரஸாக நடத்தின்னு இருக்கோம். எனக்கு யார் தயவும் தேவைப்படுறது. எனக்கு ₹1 கடன் கிடையாது. எந்த பேங்க்லேயும் எந்த காலத்துலேயும் நான் ஓவர் டிராஃப்ட் வாங்கினதே கிடையாது. பேங்க் மேனேஜர் தான் எங்கிட்ட கெஞ்சுவான், உங்கள் பணத்தை எடுத்துடாதீங்க, எங்களுக்கு 31 டிசம்பர் 30 ஜூன் சொல்லிக்கின்னு இருப்பானுங்க. காலெலாம் கடன் வாங்கலை, எழுச்சி இவ்வளோ அழகாக எல்லாம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ இந்த ஆசிரமத்தில் பெருக்கிறது, பரிமாறுறது, சமைக்கிறது, பூஜை பண்ணுறது எல்லாமே நீங்களே தான். இங்கே சம்பளத்துக்கு ஆளே கிடையாது. இது நம்புகிற மாதிரி இருக்கா? சம்பளத்துக்கு ஆளே கிடையாது. எல்லாம் இங்கே இருக்கணும். சின்ன குழந்தைலேருந்து எல்லோரும் வேலை செய்வாங்க. ஸோ ஒரு வித்தியாசமான ஆர்கனைசேஷன் நடத்துகிறேன். டெய்லி காத்தால் ஏன்னா 3 கோயிலில் யாகம் நடந்துகிட்ருக்கோம். துர்கா கோயிலில் இருக்கும், பிள்ளையார் கோயிலில் இருக்கும், இந்த கோயிலில் இருக்கும். டெய்லி 3 கோயிலில் யாகம் நடக்குது. பௌர்ணமிக்கு பெரிய பெரிய யாகம் நடக்குது. டெய்லி 6லேருந்து 8 வரைக்கும் இதே மாதிரி சத்சங்கம் டெய்லி நடக்குது. டெய்லி பிரசாதம் உண்டு. ஸோ எல்லா காலையில் பிரசாதம் உண்டு. ஸோ மக்களுக்கு புரியாது இதெல்லாம் எப்படி செய்கிறாரு என்னன்னு. ஒன்றும் இல்லை, எல்லாம் தவமும் தவமுடைய யாருக்கே ஆகும். யார்கிட்ட தவம் இருக்கோ அவங்க மனசில் எது நினைச்சா அதெல்லாம் நடக்கும். வேண்டியாங்க எழுதலால் தவம் யாண்டும் முயலப்படும். எது நினைக்கிறோ அதெல்லாம் நடக்கும். அதனால் தவம் செய் என்று சொல்லுகிறார். அப்படி தவம் செஞ்சு எல்லாம் வரும். ஆனால் அது உனக்குன்னு நீ வச்சுக்கக்கூடாது. யாதனின் நீங்கியான் இடும்பை நோதன் அதனின் இளன். எதுவுமே வேணான்னு யார் இருக்கானோ அவனுக்கு எந்த ப்ராப்ளமே வாழ்க்கையில் கிடையாதுங்கிற மாதிரி. நான் தான் சொல்லிட்டேன், எனக்கு பணம் வச்சுக்க மாட்டேன், வீடு வச்சுக்க மாட்டேன், ட்ரஸ்டி கிடையாது, பணமே வச்சுக்க மாட்டேன், இதெல்லாம் வித்தியாசமான ஃபோன் வச்சுக்க மாட்டேன், இதெல்லாம் உன்னால் முடியுமா? இல்லை, எல்லாத்தையும் விடணும். விடுதலை ஆகி நிற்பாய் சிட்டுக்குருவியை போலேங்கிற மாதிரி விட்டுட்டு உக்காந்துன்னு இருக்கோம். அதனால் இந்த ஆன்மீகம் என்பது இது வரைக்கும் யாருமே ட்ரை பண்ணாது. அதே மாதிரி யாருக்கிட்டையும் நான் பாரபட்சம் காட்ட மாட்டேன். எனக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது. நானே மசூதி கட்டிக்கிறேன், சர்ச்சு கட்டிக்கிறேன், புத்தர் கோயில், ஜெயின் கோயில் கட்டிருக்கிறேன். எந்த ஜாதியும் பார்க்குறதே வழக்கமே கிடையாது. இதெல்லாம் மக்களுக்கு புரிகிற காலம் ஒன்று வரும். சரி, இதெல்லாம் ஒரு வேர்ல்ட்லி லெவலில் லௌகிகமாக உங்களுக்கு புரிகிற விஷயங்கள். ஆன்மீகமானு பார்த்தியானா என் உடம்புலேருந்து எல்லா கடவுளையும் நான் காட்டிட்டு இங்கே ஃபோட்டோவும் போட்டு வச்சுக்கிறேன். எல்லா கடவுளையும் நான் இந்த கேமராவில் காட்ட முடியும். என்னால் எல்லாத்தையும் காட்டிட்டு உட்காந்துன்னு இருக்கோம். இது வரைக்கும் உலக வரலாற்றில் பார்த்தவங்க இருப்பாங்க கடவுளை. நீ முருகரை கும்பிட்றாள்னா முருகர் உனக்கு ஏதோ ஒரு வகையில் தரிசனம் கொடுத்துருப்பாரு. ஆனால் அத்தனை கடவுளையும் இந்த மாதிரி நம்ம பார்க்குறத கேமராவில் காட்டி விஞ்ஞானபூர்வமாக பண்ணது. இது அமெரிக்காவில் பாஸ்டனில் MITன்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. அங்கே அவங்க என்னை டெஸ்ட் பண்ணாங்க. எங்கிட்ட எதுவும் இல்லைன்னு பார்த்துட்டு 1 hour நீங்கள் தியானத்துக்கு போங்கன்னாங்க. 142 விதமான கடவுளுடைய வடிவங்களை நான் காட்டினேன். பாஸ்டன் யூனிவர்சிட்டியில் இதை பற்றி ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ராமன் சொல்லிட்டு ஒரு பிஆர்கார் என்ஜினியர் சயின்டிஸ்ட்டு பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இவர் காட்டினது உண்மை, நாங்களே சாட்சி. ஆனால் எப்படி காட்டுறாருன்னு எங்களுக்கு தெரியலன்னாங்க. நான் சொன்னேன், ரொம்ப சிம்பிள்யா, யாருக்கும் கிடைக்கிறதுக்கு கஷ்டமான சிவனுடைய நெற்றிக்கண் எனக்கு இருக்குது. தேர்ட் ஐ ஆஃப் சிவான்வாங்க இல்லையா, அது எனக்கு இருக்குது. ஸோ இந்த கேமராவில் நான் என்னுடைய ப்ளூ லைட் போடணும். அப்போது உனக்கு தெரியாது. ஒரு இருட்டில் நீ உட்காந்துக்கிற, இருட்டில் ஃப்ளாஷ் போட்டாக்கா ஃபோட்டோ வருமா, அந்த மாதிரி நான் ஃப்ளாஷ் போடணும். அப்போ உன் கண்ணுக்கு தெரியாமல் இந்த இடத்துல இருக்கிற எந்த கடவுளுடைய வடிவம் வேணாலையும் காட்ட முடியும். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த லைட் இருக்கா, ப்ளூ லைட், இதுதான் சிவனுடைய நெற்றிக்கண். இது இருந்தால் தான் நான் காட்டுற மாதிரி உங்களுக்கு மற்றதெல்லாம் காட்ட முடியும், இல்லைன்னா பாசிபிள் இல்லை. இது பாருங்கள், ப்ளூ லைட்டு. நன்றி. ஸோ ஒரு காலம் வந்து கொண்டிருக்கிறது. வெரி சூன் எ டைம் இஸ் கம்மிங்.
இப்போ இந்த ஒன்றைய சாமியாருங்க சும்மா ஜனங்களை ஏமாற்றி ஃப்ராட் பண்ணி இருக்கிற ஆன்மீகவாதிகள் எல்லாரும் போடுவான் கோவிந்தா. அதுக்கப்புறம் ஜனங்க தேடுவாங்க யாரான ஒரு நேர்மையான சாமி கிடைக்க மாட்டானான்ற மாதிரி. நான் என் வாழ்க்கை ஒரு திறந்த புஸ்தகம். நான் தனிப்பட்ட முறையில் யாரும் பார்க்குற பழக்கமே இல்லை. இந்த மாதிரி கும்பலில் தான் பார்க்குறேன். ஒன்றும் ரகசியமே கிடையாது என் வாழ்க்கையில்னா. என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க இந்த ஆசிரமத்தில். ஸோ ஒரு திறந்த புத்தகமான ஒரு வாழ்க்கை வச்சுருக்கோம். எல்லாரையும் ஒரு மாதிரி நடத்துகிறோம். எதுக்கும் பஞ்சமில்லாத ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறோம். ஸோ கூடிய சீக்கிரம் உலகத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் வர இருக்கின்றன, மிகப்பெரிய மாற்றங்கள். அதனால் நான் நிறைய பேருக்கு சொல்கிறது என்னென்னா, இருக்கிற வேலையை விட்டுறாத. நீ ஏதோ ரொம்ப பெருசாக சாதிக்க போகிறேன்னு இருக்கிறத விட்டியானாக்கா இதை விட கம்மி சம்பளத்துக்கு தான் நீ வேலைக்கு போக வேண்டியிருக்கும். வேலைகள்லாம் கிடைக்க போகிறது இல்லை. இப்போ வரக்கூடிய காலத்தில் ரொம்ப கஷ்டம். நீ வெயிட் பண்ணு. நாம் பெரிய அளவுக்கு சாதிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். இந்த ராமராஜ்யம் என்பது கடவுளுடைய சங்கல்பத்தினால் உருவாக்கப்பட்டது, ஒன்றும் விளையாட்டு இல்லை. நீங்கள் கூடி சீக்கிரம் பார்ப்பீங்க. அதனால் நீங்கள் இவ்வளோ பேர் வேறு ஊர்லேருந்து வந்துக்கிறீங்க. கிராமத்து ஜனங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களாம் தருமபுரி, பாலக்கோட், என்ன ஊர்லேருந்து வந்துக்கிறாங்க. அவங்கெல்லாம் மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க. எல்லா ஊர்லேருந்து வர்றாங்க. அதனால் எவ்வளோ வருஷமாக வந்துருக்காங்க. ஆனால் ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். பெரிய அளவுக்கு நாம் இந்த உலகத்தில் சாதிக்கிறதுக்காக வந்திருக்கோம். அதனால் இந்த சின்ன குழந்தைங்கள்லேருந்து யாரெல்லாம் ஓடி உங்களுக்கு வேலை செய்கிறாங்களோ அவங்கெல்லாம் பெரிய ஆத்மாக்கள். இல்லைனாக்கா இந்த வயசில் வருவாங்களா? காஞ்சியில் மகா பெரியவர் இருந்தார், பெரிய சங்கராச்சாரியர். அவர்கிட்ட 45 வயசில் ஒரு ஹஸ்பண்டு, 40 வயசில் ஒரு பொண்டாட்டி, ஒரு 7 வயசில் ஒரு குழந்தை, 3 பேர் போனாங்க. அவர் கேட்டாராம், நீ 40 வயசில் வந்தால், உன் ஒய்ஃபு 35 வயசில் வந்தால், உன் குழந்தை 7 வயசில் வந்திருக்கு, யார் தவம் பண்ணது அப்படின்னாராம். அவங்க வாய முடிஞ்சாங்களாம், இந்த குழந்தை தான் ரொம்ப தவம் பண்ணிக்குது. நீ 40 வயசாச்சு என்கிட்ட வர்றது, இது 7 வயசுலேயே வந்துக்கிட்டு பாருங்க. இன்னும் சில குழந்தைங்க பிறந்த உடனே வந்து சுற்றினுக்குது என்கிட்ட. எல்லாம் உத்தமமான ஆத்மாக்கள். சம்ரஷ்ணா என்பது ஒரு பாடிலி பயாஸ் ஒரு ஜெண்டர் பயாஸ் ஆர்கனைசேஷன் அல்ல. இது ஆத்மாக்களுக்கான ஒரு சங்கமம். ஆத்மா தான் இங்கே. ஆண் என்ன, பெண் என்ன, வயசானவங்க என்ன, சின்ன குழந்தை என்ன, ஒன்றுமே கிடையாது. பெரிய நிலைகளை அடைந்தவர்களால் இங்கே வர முடியும், இல்லைன்னா வர மாட்டாங்க. இதே கேளம்பாக்கத்தில் தையூரில் அவன் போய் சொல்லிப்பார், இந்த மாதிரி ஒரு இடங்குதுரா உள்ள, வரவே மாட்டான். பக்கத்தில் மிளகாத்தம்மன் கோயிலில் பொங்கல் வைக்கிறதுக்கு வருவான். நானே வாக்கிங் போகிற போது உள்ளே வந்து சாப்பிட்டு போங்கன்னுவேன். நான் வரவே மாட்டாங்க. வர்றதுக்கு கூட ஒரு தலையெழுத்து, ஒரு குடிப்பினர் இருக்கணும், இல்லைன்னா வரமாட்டாங்க. அதனால் வெயிட் பண்ணுங்கள். அண்டு எ டைம் இஸ் சூன் கம்மிங், வெரி சூன் கம்மிங். தென் யூ வில் ரிமெம்பர் வாட் எவர் ஐ ஸ்போக் டு யூ. இப்போ நான் என்ன பேசுகிறேங்கிறது உங்களுக்கு தெரிய போகுது. அப்போ தான் பாடுங்கப்பா. உடலி உன் க்ஷேத்திரம் உளமே திருக்கோயில். உடலே உன் க்ஷேத்திரம் உளமே திருக்கோயில். கண்கள் அதன் வாயில், கருத்தே நீ வாழில். உடலே உன் க்ஷேத்திரம் உளமே திருக்கோயில். கரம் கூப்பும் சிரம்பேலே கசிந்துருகும் விழிநீரே, உனை பாடும் என்னாவே உணர்ந்து பருகும் செவிப்பூவே. உடலே உன் க்ஷேத்திரம் உளமே திருக்கோயில். உனை தேடி வரும் கால்கள் உடன் தொடருமோ நவக்கோள்கள். தன்னை மறந்து உருகும் நெஞ்சம் இனி தலை கொய்திடினும் மஞ்சோ. உடலே உன் க்ஷேத்திரம் உளமே திருக்கோயில். சிவசங்கரம் எனும் உன்னை தவம் செய்து பெற்ற கண்ணை எதிவரிலும் இழப்போமோ. உனை பிரியின் பிழைப்போமோ. உடலே
உன் க்ஷேத்திரம் உளமே திருக்கோயில் கண்கள் அதன் வாயில் கருத்தே நீ வாழில் உடலே உன் க்ஷேத்திரம் உளமே திருக்கோயில் உளமே திருக்கோயில் குறையொன்றுமில்லாத கோவிந்தா எனக்கு குறையொன்றும் இல்லை ஐயா நிறைவோடு எமை காக்க நீ வந்தாய் உனக்கு நிகரேதும் இல்லை ஐயா குறையொன்றுமில்லாத கோவிந்தா எனக்கு குறையொன்றும் இல்லை ஐயா ஒரு நாளேனும் உன்னை காண முடியாமல் போனாலும் முடியாது முடியாதையா நிலை கொள்ள முடியாது முடியாதையா உன் நினைவன்றி வேறொன்றை நினைத்திட நினைத்தாலும் இயலாத நிலை ஏதையா நீ இல்லாத இடமேதையா என் கண் பார்வைதனில் தோறும் காட்சிகள் யாவிலும் சிரிக்கின்ற முகம்தானையா நீ சிரிக்கின்ற முகம்தானையா இது நான் என்றிருந்தாலும் நாங்கள் நீ என்ற நிலை எனக்கருள்வாயையா இது நான் என்றிருந்தாலும் நாங்கள் நீ என்ற நிலை எனக்கருள்வாயையா குறையொன்றுமில்லாத கோவிந்தா எனக்கு குறையொன்றும் இல்லை ஐயா இனி என் வாழ்வில் நான் போகும் ஒவ்வொரு பாதையும் நீ காட்டும் வழிதானையா அது நீ காட்டும் வழிதானையா அதில் குறை என்று வந்தாலும் இடக்கண்டு குறை தீர்க்க உன் தீட்சையருள்வாயையா நீ உன் தீட்சையருள்வாயையா இனி நான் பாடும் ஒவ்வொரு பாட்டிலும் உள் நிற்கும் பொருளாக வருவாயையா நீ பொருளாக வருவாயையா ஒரு நாளில் ஒரு முறையேனும் உன் புகழ் நான் பாடும் வரம் ஒன்று தருவாயையா ஒரு நாளில் ஒரு முறையேனும் உன் புகழ் நான் பாடும் வரம் ஒன்று தருவாயையா குறையொன்றுமில்லாத கோவிந்தா எனக்கு குறையொன்றும் இல்லை ஐயா நிறைவோடு எமை காக்க நீ வந்தாய் உனக்கு நிகரேதும் இல்லை ஐயா குறையொன்றுமில்லாத கோவிந்தா எனக்கு குறையொன்றும் இல்லை ஐயா கோவிந்தா நெருப்பென்ன நின்ற நெடுமாலே நெருப்பென்ன நின்ற நெடுமாலே நான் நேரம் எல்லாம் பாடும் திருமாலே நெருப்பென்ன நின்ற நெடுமாலே திருப்பதி மலையமர்ந்த பெருமாளே உன்னை தேடி நான் கண்டதோரு
நின்ற நெடுமாலே அரவணையில் துயின்றாய் அலைமேலே நீ அருள் செய்ய இறங்கி வந்தாய் எம்பாலே அரவிந்த மலரும் நின் கண்ணாலே ஆக்கிவிட்டாய் எம்மை பொன் போலே ஆக்கிவிட்டாய் எம்மை பொன் போலே ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே ஓம் ஜெய் சிவசங்கரரே அன்னையும் தந்தையும் நீவென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய் சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய் சிவசங்கரரே குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா